மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும்? நம்ம ஊரில் கிரிக்கெட் பிடிக்காமலாம் இருக்குது. அதான் விடிய உட்காந்து பார்ப்போமே. ஓகே, கிரிக்கெட்டில் ஒரு ஆத்தரைஸ்டு மெத்தடாலஜி அல்லது ஆர்கனைஸ்டு மெத்தடாலஜியாக 50 ஓவர்ஸ் கிரிக்கெட், 60 ஓவர்ஸ் கிரிக்கெட்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் தான் நடந்துச்சு. அப்புறம் 60 ஓவர்ஸ் ஒன் டே மேட்சஸ்ன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் 50 ஓவர்ஸ்னு வந்துச்சு. அந்த ஃபார்மேட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 வருஷமோ 39 வருஷமோ வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போலாம் எக்கச்சக்கமாக ரன்னெல்லாம் அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி. 39 வருஷம் வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. எப்படி அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள்லாம் இருந்திருக்காங்க. எப்படிலாம் நம்ம ஒவ்வொரு பெரிய பெரிய பிளேயரை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுகிறோமோ அதை விட மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள்லாம் அதற்கு முன்னதாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே டபுள் செஞ்சுரி வச்சிடல. செஞ்சுரி வச்சுருக்காங்க, 150 அடிச்சிருக்காங்க, நிறைய ரன்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 39 வருஷம் அந்த ஃபார்மேட் ஆரம்பித்து யாருமே அடிக்கல. ஒரு நாள் ஒருத்தர் சின்ன வயசுலேயே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஒருத்தர் அடிக்கிறார், 200 ரன் அடிக்கிறார். அந்த மேட்ச் நான் பார்த்தேன். இங்கே இருக்க பல பேர் பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு அந்த கமெண்டேட்டர்லாம் சொல்லுவார். 200 ரன்னுங்கிற ஒரு மைல்கல்லை ஒருவர் எட்டுவாரா? ஏன்னா அப்போலாம் ஒன் டே மேட்ச்சில் 200 ரன் அடித்தாலே பெரிய மேட்ச்னு அர்த்தம். 250 அடிச்சுட்டா கட்டாயமாக ஆஸ்திரேலியா ஜெயிக்கும், நம்மளே விட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போல்லாம் 2020 250 அடிக்கிறானோ. பட் அப்போல்லாம் 50 ஓவர்ஸ் மேட்ச்சில் 250 அடித்தாலே மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் இருக்கும். அப்போ முதல் முறையாக கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள், கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை, 35-39 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒருவர் 200 ரன் அடிக்கிறார். அது வரைக்கும் யாருமே இந்த ஒன் டே மேட்சஸில் 200 ரன் அடித்ததே கிடையாது. அது அடித்தது சச்சின் டெண்டுல்கர். அது வரைக்கும் அது யாரும் அடித்ததே இல்லை. சச்சின் டெண்டுல்கர் முதல் முறையாக 200 ரன்களை ஒரு மேட்ச்சில் அடித்து முடிக்கிறார். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகளில் முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கர் 200 ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டுகிறார். அதுக்கு அடுத்த வருஷமே நம்மால் வீரேந்திர சேவாக் அடிச்சாப்ல, அப்புறம் ரோஹித் சர்மா அடிக்கிறாப்ல. இப்போ டபுள் செஞ்சுரி அடிச்ச வேண்டிய எண்ணிக்கையே எக்கச்சக்கமாக இருக்குது. டபுள் செஞ்சுரி 2-3 தடவைலாம் அடிச்சுட்டாப்ல ரோஹித் சர்மா. ஏன் 39 ஆண்டுகளாக யாருமே அடிக்கல? ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அடித்த உடனே எல்லாரும் கடன் அடிச்சு விட்டாங்க. அப்படின்னா மனிதனால் அதுவரை 200 ரன்களை அடிக்க முடியும் என்று யாரும் நம்பவே இல்லை. ஒருவன் நம்பினா தன்னால் அடிக்க முடியும், அவன் அடித்தான். அவன் கொடுத்த நம்பிக்கை மற்றவனை அடிக்க வச்சுச்சு. அவ்வளோதான். முடியாதுங்கிறது மேட்ரு இல்லை, நம்புறமா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. தட்ஸ் த ஒன்லி திங். இந்த உலகத்தில் முடியுமா முடியாதாங்கிற சந்தேகங்கள் எழுப்பியவர்கள் கடைசி வரை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த மனிதர்களாகவே இருக்கிறார். யாரெல்லாம் அதை செய்ய முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவன் செஞ்சதுலேருந்து கிடைச்ச வைப் இருக்குல்ல, அது பல பேரை வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றி இருக்கிறது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நிறைய வெற்றியாளர்கள் அப்படி தான் வந்திருக்காங்க. நான் எப்போதுமே தான் சொல்ல, ஒருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை. யுவர் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்ஒன். யாரோ ஒருவருக்கான முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்ற யதார்த்தம் புரிகிற போது நம்முடைய திறனை வைத்துக் கொண்டு சும்மா இருந்து விடக்கூடாது என்ற புரிதல் நமக்கு வந்துடும். உங்கள் திறனுக்கு ஏற்ற வேகத்தில் நீங்கள் ஓடவில்லை என்றால் உங்களை இன்னொருத்தர் தாண்டி போகிற போது கோபம் வரும். அதனால நிறைய பேருக்கு நிறைய மேற்கொள்ள கோபம். நமக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே கோபம் வந்து நம்ம நினைக்கிறோம்ல, அது அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இல்லை, நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய கோபம். என்னால் இதை செய்திருக்க முடியும். ஐ வாண்டட் டு பி இன் மை பெட்டர் வெர்ஷன். நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது. இருந்த போதும் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் என்று என் மீது எனக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் என்னுடைய கோபமாக அடுத்தவர்கள் மீது வருது. ஏன்னா எல்லாருக்கும் என்னுடைய பெட்டர் வெர்ஷனாக இருக்கும்னு ஆசை இருக்குல்ல. ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட். என்னால் அதை பண்ண முடியும், இருந்து நான் இதை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்கிறோம். இல்லை இவர் சொன்ன மாதிரி, செல்வகுமார் சொன்னது மாதிரி, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், என் குடும்பத்தில் யாருமே இதுலேருந்து வரலை, அதுலேருந்து வரலை, இதுலேருந்து வரல, யாருமே ஒன்றும் எடுத்துக்கணும், பிறந்ததுலேருந்தே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வரலை. அவங்க போகிற பாதையில் கண்டுபிடிச்சி போனது மட்டும்தான். வில்லிங்னஸ், அவ்வளவுதான். உங்களால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்போ அதை நோக்கின பயணம் நமக்கு நடக்கும். அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் என்னன்னா, மனுஷன் தோக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தாலும் ஜெயிச்சு போடலாம். நம்ம தோக்கிறது தான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நம்மகிட்ட என்னவெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்னைக்காவது கணக்கு போட்டுக்கோமா? என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம் இல்லையா? நாமளே சொல்லிடுவோம், நம்ம வீட்டில் எவனுமே படிக்கலன்னு சொன்னாலும் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க. நாம நினைக்கிறப்ப தான் திடீர்னு ஒன்று வரும். எல்லாம் படித்தாலும் என்னால் பரீட்சையில் மறந்து போகும். யார் சொன்னால் நம்மளாவே கண்டுபிடிச்சோம். பரீட்சை எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது. ஏத்தவிட்டு குமாருக்குலாம் நடக்கும், எனக்கு எதுவுமே நடக்காது. ஏத்தவிட்டு குமார் அதான் சொல்லிட்டு இருப்பான். ஏத்தவிட்டு சுரேஷுக்கு எல்லாம் நடக்கும், நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டை அப்படின்னு நம்மை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகள் நம்மை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. முதல்ல உலகத்தை அகலமாக பாருங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மனுஷன் நினைக்கலாம். மனுஷனுடைய பெரிய பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வினுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. பிரச்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் இங்கே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஒருத்தர் இங்கிருந்து பேசுகிற போது கடைசியில் இருக்கிறதுக்கு காதில் விழுகிறங்கிற பிரச்சனை தான் மைக்கை கண்டுபிடிச்சிச்சு இல்லையா? முன்னாலாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேமரா வச்சுருந்தோம். இப்போ பாருங்க, அந்த எலியாத்து மாதிரி ஒரு கேமரா கிட்ட வருது போகுது, அதுலேயே ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கும்? இந்த வியூலாம் கிடைக்குதுடா, ஏரியல் வியூ கிடைக்க மாட்டேங்குது, எறா ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சான்.
மனித வாழ்வுடைய பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறோம். மனிதனால பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க வச்சிச்சு விமானமாக, இல்லையா? அப்ப பிரச்சனையை என்ஜாய் பண்ணவும் அதை ஒரு சிக்கலா பார்க்காம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசுல கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான மைண்ட். வாட் எவர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் யூ சால்வ், தட் மைஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப் லைஃப் தட் யூ ஹேவ். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்வை உங்களுக்கு பெரிதாக்குகிறது. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய $1 பில்லியன் பிசினஸ்லாம் என்ன பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது, அவ்வளவுதான். யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்றாங்களோ அவங்க உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. நம்மளாம் கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்தில் உட்காந்து ஒரு பெரிய பெயரை போட்டு எழுதிட்டே இருப்பாங்க. கணக்கு நோட்டா எழுதிட்டு இருப்பாங்க. 10 நோட்டு 20 நோட்டு ரூமே இருக்கும். ஒரு ரூம்ல வந்து 10 வருஷ கணக்கு நோட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அது சிம்பிளா முடிச்சு விட்டு இப்போ நீங்க இந்த டேலி எல்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஒரு சுவிட்ச் ஆஃப் தான் கொண்டாட முடிஞ்சு $1 பில்லியன், அவ்வளவுதான் முடிஞ்சு. பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். முதல்ல நீங்க வெளிப்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும், உங்களுடைய உட்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீதும் சந்தேகம் இருக்கும். தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும். மனுஷன் சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்பினவன் தான். நீங்களும் சரி நானும் சரி யாரா இருந்தாலும் சரி சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்பியவர்கள் தான். காலம் வளர வளர நாம சேர்த்து கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு. நீங்க ஒரு கேள்வியும் சரி நாம் ஒரு கேள்வியும் சரி எப்போதுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க நான் கடுமையாக சிரமப்பட்டேன் அப்படிவாங்க. ஆனா உண்மையில் என்னன்னு கேட்டா பெத்தெடுக்க அவங்க மட்டும் சிரமப்படலை, அவங்களுக்காவது பக்கத்தில் டாக்டர் இருந்தாரு, வீட்டுக்காரர் இருந்தாரு, மருந்து மாத்திரை இருந்துச்சு. இப்பெல்லாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. வலி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்புல வந்து குழந்தை இறப்பதே ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற லெவலுக்குலாம் மருத்துவத்தை கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அதில் பிரெக்ட் எல்லாம் பெரும்பாலும் இப்போ சொல்றாங்க, உன்னை பெற்றெடுக்க நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம். என்னைக்காவது பிள்ளை என்ன சிரமப்படுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக பிள்ளையின் சிரமம் பெரும் சிரமம். அது அம்மா யாரும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, பூமின்னு ஒன்று இருக்கதே தெரியாது. வெளியில வந்தா நம்மளை கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் மாட்டாங்களான்னு தெரியாது. நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, வெளியில வெயிலா இருக்குமா என்னவா இருக்கும், யார் இருப்பானுவோ, எத்தனை சேனல் இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்குமா இருக்காதா ஒண்ணுமே தெரியாது. அது வாட்டுக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆள். அது எப்படி அது தனக்கு இருக்க கன்விக்ஷன்ல வெளியில வருது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரும் சிரமப்படுறோம். அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள். யாரும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்து விட உத்வேகம் இருக்குல்ல, அதுதான் அவங்களை உந்தி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா? அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வர முடியும் என்ற நாம தான், அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்போ ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னால் இது முடியுமா முடியாதா, இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா. அதனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இது சொல்லப்படுகிறது. ரூமி இதை சொல்றார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சலாம். ஏன்னா தோற்கிறதுக்கு தான் அவ்வளோ பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனுஷனுக்கு சந்தோஷமா இருந்தாலே பயமா இருக்குது இல்லையா? சந்தோஷமா இருந்தால் கூட சில நேரத்தில் பயம் வந்துடும். ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து என்ன யோசிப்பீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அப்போ நாளைக்கு ஏதாவது கர்மம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. மனிதனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா இயல்பான வாழ்க்கை. வெற்றி அடைவது தான் மனிதன் கொண்டு வர்றான் இல்லையா? வெற்றி அடைவதற்கு தான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் தோல்வி அடைவதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோதர் முதல்ல உங்களை சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷன்ல இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் வருது. நாம நினைச்சுக்கணும் அதீதமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வருது. அப்படி இல்லை. ஜெஃப் பெசோஸ் அமேசானுடைய ஹெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது. அதுலதான் ஸ்ட்ரெஸ் வருது. அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருவதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால ஸ்ட்ரெஸ் வருவதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ வில் கெட் அஜிடேட்டட். நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான தகுதி இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்கிற போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும். நம்மளால நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்வோம், தொடரும் வாங்குறதான் பிரச்சனை. எல்லா நேரமே அப்படிதான். இந்த உரை கேட்பது உட்பட விஷயங்களே அப்படிதான். நீங்க வந்து பேசுங்க சார், மோட்டிவேஷன் அப்படியே பத்திக்கிட்டு எரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பத்திக்கிட்டு தான் எரியாது, நான் வெளியில கொடுத்துக்குள்ள அணைஞ்சிடும். மோட்டிவேஷன் இஸ் நாட் சம் ஃப்ரம் அவுட் சைட், இட் இஸ் ஃப்ரம் இன்சைட். மோட்டிவேஷன் வெளியிலிருந்து வருவது, அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக பண்ணால் ஒருவர் பேசுவது உங்களுக்கு அமையலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கணுங்கிற இன்னர் வெர்ஷனை நீங்க எப்போ வச்சிருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கும். அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது. எல்லா நேரத்திலும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? இவ்வளவு மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறோம், எல்லாரும் மோட்டிவேட் ஆகிட்டோமா என்ன? உள்ளுக்குள்ள மோட்டிவேஷன் இருந்திருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தா தான் நம்மளால வெளியிலேயே மோட்டிவேஷன் வரும். நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதினேன், ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தார் அப்படின்னு நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். படிச்சீங்கன்னா இல்லையா? சரி, ஓகே, உங்க செலவு இல்லை உங்களுக்கு. நான் படிச்சப்போ போட்டு வந்துருச்சு.
அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து 100 பேராவது பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஏன் மற்ற 99 பேர் முடிவு எடுக்கல, காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தாரு? ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு. பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கிறவர் உந்தி தள்ளப்படுகிறார், இனிமேல் பொய் சொல்லக்கூடாது முடிவு எடுக்கிறார். அவ்வளவுதான். உங்களுக்குள்ள மேலே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்து அதை ஒருவரால் உந்தி எல்லாம் தள்ள முடியாது. அதுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் ப்ரைடோ அல்லது நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கணும். உங்களுக்கு பெரிய அண்ணன் நீங்கள் நம்ப பாருங்க. நமக்கு மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிறதா ஆச்சரியம். உங்களை பார்த்து என்றைக்காவது நீங்கள் பிரமித்திருக்கிறீங்களா? ஹேவ் யூ பீன் a ஃபேன் வித் யூ? உங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட், ஃபேன் கேர்ள் மூமெண்ட்லாம் எவ்வளவோ இருக்குல்ல. உங்களை ஹீரோவாக தருவிச்சு என்னைக்காவது நீங்கள் சந்தோஷமாக பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் தங்களை ரசிக்கிறவங்க, வெளியில் வேணால் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பில் திஸ் மை 25th இயர் இந்த மீடியா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, பல பேரை சந்திச்சிருக்கேன் உலகம் முழுக்க. அவங்க எல்லாத்தையும் நான் நுட்பமாக கவனித்த ஒரு விஷயம் என்ன, அவர்களுக்கு அவர்கள் மீது நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்களுக்கு அவங்க மேலே நல்ல பிரியம் இருக்கிறது. அவர்கள் ஒரு கட்டத்தில் என்டாஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருப்போ காய்ப்போ இல்லாமல் தங்களை செல்ஃப் எஸ்டீமோட அவங்க ரொம்ப கரெக்டாக செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க. தப்பு பண்ணாலும் தப்புன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க, சரி பண்ணாலும் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் என்றைக்காவது உங்களை ஆழ்ந்து கவனித்திருக்கிறீர்களா? என்ன சொல்லட்டுமா, எந்த வேலையும் இல்லாமல் சிம்பிளாக தலை செய்யக்கூடாது, பவுடர்லாம் அடிக்கக்கூடாது, சும்மா கண்ணாடி முன்னால் போய் 2 மினிட்ஸ் நீங்கள் நின்று உங்களே பார்த்துருவீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி போய் எல்லாம் செக் பண்ணிப்போம், பார்க்க மாட்டோம், டப்புன்னு உறுத்திடும். நிறைய ஞாபகம் வரும், நான் யார், ஐயோ எனக்கு என்ன பொசிஷன், இதெல்லாம் தோணும். உங்களை முதல்ல நீங்கள் ரசிக்க பழகுங்க. தென் ஒன்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெங்த் தட் யூ பீப்புள் ஹேவ். உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவமான திறன்கள் என்னவென்று முதலில் நீங்கள் அடையாளம் காணாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்த், நாட் ஆன் யுவர் வீக்னஸ். உங்களுடைய சக்தியின் மீதும் பலத்தின் மீது தான் ஒரு பெரிய கட்டமைப்பு எழுப்ப முடியும். எல்லார்கிட்டையும் ஒரு பலம் இருக்குது, அப்படி வேஸ்ட்டாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கும். முதல்ல நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிங்க. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி நீட். ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு நான் சொல்லுவேன். அப்படியான ஒரு காலகட்டம். நான்லாம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே ஒரு வாரம் தூங்க முடியாது. லைப்ரரி கார்டு வாங்கணும், நம்ம கார்டு முடிஞ்சு தொலைஞ்சிருக்கோம், ஃப்ரெண்டுகிட்ட ஓசி வாங்கணும், அங்கே போய் ஒரு புக் எடுக்கணும், அதை ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் தொலைஞ்சிருப்பான், அவன்கிட்ட போய் கெஞ்சணும், அந்த புக்கை வாங்கி பென்சிலில் கோடு கிழித்து அதை நோட்டிலே பிரதி எடுத்து அதற்கப்புறம் நெஞ்சில் குத்தி மனப்பாடம் செய்து அதற்கப்புறம் நண்பன் நமது ஒப்பித்து காட்டி எல்லாம் செஞ்சு பிடி பீரியடில் ப்ராக்டிஸ் பண்ண போனால் பிடி வாத்தியை தூக்கி போட்டு மிதிப்பார், அதை தாங்கி ஒரு வாரம் கழித்து திருவள்ளூர் மன்றத்தில் வந்து பேசுகிறதுக்குள்ளே திருவள்ளூரே தம்பி போதுதா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிற லெவலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்டால் அதுவே போட்டு இது வேணுங்கிறத எடுத்துகிட்டு போங்கிறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவரிவேர். இதில் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கணும். தான் நான் சொல்கிறேன், நம்ம எப்போதுமே நம்மளை பற்றி கவனிக்க ஆரம்பித்தா தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரியும் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2வது விஷயம் என்னன்னா, முதல்ல உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ், உங்களை பற்றின சுய மதிப்பீடு, உங்களை பற்றின ரசனை உங்களுக்கு வேணும். 2வது மாறி இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ற அடாப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம அடாப்டபிலிட்டி ஏன் போகிறது என்னன்னா, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்மந்தப்பட்டது, அவ்வளவுதான். அமெரிக்காவோட சிலிக்கன் வேலியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறான்னா சைதாப்பேட்டையில் உட்காந்துருக்க நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் நினைக்கவே கூடாது. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். கூகுள்னு ஒருத்தர் எங்கேயோ ஒன்று கண்டுபிடிச்சி என்னமோ பண்ணாங்கிறது உங்களை இம்பாக்ட் பண்ணி என்னைக்காவது நினச்சிக்கலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் சித்தப்பன் கூகுள்கிட்ட போய் தானே நின்றுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுன்னா அதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது. நாம் வேகமாக வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்களில் இந்திய அளவிலேயே இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி அடாப்டேஷன். அடாப்டேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அடாப்டேஷன் டெக்னாலஜி வரலாம், லைஃப்லேயும் அடாப்டேஷன் வரணும். உங்களுக்கு ஏற்றார் போன்ற சூழ்நிலைகளே காலம் முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காது. நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்றபடியாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு அடாப்டபிலிட்டி வேணும். ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நீங்கள் விரும்பத்தகாத மாற்றம் நடக்கிறது என்றால் உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்காருங்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை கன்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் 25 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான். அதை விட அற்புதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் தான் உங்கள் உலகத்தை உருவாக்குவீங்க. யூ ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் வேர்ல்ட் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ். Otherwise, someone will construct your world. You have to work for it. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே இந்த வேலையை பாருன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் அது நீங்கள் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணும். குடும்ப பாரம் சுமையாக இருக்கிறது, வேலை தொந்தரவாக இருக்கிறது அப்படின்னா சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யலை. நேற்று காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் நான் ஷூட்டிங் முடிச்சு. அதுக்கப்புறம் 2-3 மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த மீட்டிங் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பேசுறது, எனக்கு பிடிச்சதை செய்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், பிடிச்சதை செய்யும். ஆனால் பிடிச்சதை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. எவனா ஒரு கையில் கொண்டாந்து கொடுப்பாலாம், கனவெல்லாம் காணவே கூடாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டியதா. வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம் பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே ஒரு வாழ்க்கையை வாழலாம். பட் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் இஃப் யூ விஷ். ஐயோ என்னால் அப்படிலாம் முடியாது, ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்து கொண்டுலாம் இருக்காதீங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன சாத்தியமாக இருக்கிறதுனால என்னால் முடிவுன்னு அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், அவ்வளோ மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில், இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளில் நீங்கள் கட்டற்று ஒரு அளவை தாண்டி உங்களால் யோசிப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். குடும்ப சூழலாக இருக்கலாம், சமூக சூழலாக இருக்கலாம், பொருளாதார சூழலாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ள அடாப்ட் பண்ண பழகு. ஓகே, 500 ரூபாய்க்கு வாழணும், 50 ரூபாய்க்கு வாழணும், 1000 ரூபாய்க்கு வாழணும், 10,000 ரூபாய்க்கு வாழணும், எப்படி வாழ்றப்ப நிதானமாக இருக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் உங்களை தகவமைத்துக் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா வாழ்க்கை போகிற போக்குலாம் அதை அடிக்கலாம் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் உங்களை விட விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியூச்சர் ஆன் தட். அடாப்ட் டெக்னாலஜி, அடாப்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். வாழ்க்கை நடக்கக்கூடிய மாற்றங்களில் எப்பொழுதுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவையான சூழ்நிலையோடு இருங்க. ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கிறப்ப உங்கள் பக்கத்தில் அவ்வளோ சௌகரியமான இதெல்லாம் இருக்கும், ஒரு நாள் ஒரு உண்மை இருக்காது. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வசந்த காலம் போல் இருக்கும், ஒரு நாள் சுமாரான நாள் போல் இருக்கும். எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த நாள் எப்படி இருந்தாலும் இதை எனக்கு தோதாக மாற்றிக் கொடுக்குற வித்தை உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கு தான் நல்ல நாள். நீங்கள் என்ன நாளெல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான். நல்ல நேரங்கிற என்ன தெரியுமா, நமக்கு நல்ல நேரம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு நல்ல நேரம் நடக்குது, அவ்வளவுதான். இல்லாட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்கிறது வேணுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். Third important thing, the technology incorporation. This is the most important thing. I just wanted to share you people because we are the year of the fastest rapid changing technology. மிக வேகமாக தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதோட ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணுறப்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துடைய அளவும் மதிப்பும் பன்மடங்காக உயர்ந்து விடுகிறது. நீங்கள் ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரயில் பெட்டியோட விலை 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ, சும்மா சொல்கிறேன். அதில் விலை 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரயில் பெட்டி நம்ம தயாரித்தோம்னா அதில் விலை 10 லட்சம் ரூபா. 10 லட்ச ரூபா தான் வெறும் 10 ரயில் பெட்டியோட விலை. ஆனால் அதுக்கு முன்னால் இன்ஜின்கிற டெக்னாலஜி கொண்டாந்து மாட்டி விட்டு 10 பொட்டியை நீங்கள் இழுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பொட்டியும் 1 கோடி ரூபா வேல்யூக்கு மாறிடும். மாறுமா இல்லையா? டெக்னாலஜி இன்கார்பரேஷன், தட் இஸ் ஈஸி டுடே. ஒரு காலத்தில் டெக்னாலஜி கற்றுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியை தரும். அதுக்கான கருவி உங்கள் கையில் இருக்கு. அந்த கருவி நீங்கள் அடுத்து எப்படி பார்க்க போறீங்க? ஹவு யூ ஆர் கோயிங் டு see the gadgets that you have. 4வது பாயிண்ட், how you are going to see the gadget you have. உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி நீங்கள் நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதற்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போர்ட்டல். நீங்கள் சந்தோஷமாக ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிக்குள்ள தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் கொட்டி கிடக்கிறது. நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் கற்றுக்கிறதுலாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் அப்போ யாரும் எங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்கல. ஓகே, ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள் படித்தல் அப்படின்னு நாங்களே எங்களுக்குலாம் பேசிப்போம். 5 வார்த்தையை படித்து அந்த 5 வார்த்தைக்கு மீனிங் எழுதிக்கிட்டு டெய்லி 5 வார்த்தையாக படிப்போம். அப்படி ட்ரை பண்ணலாமே. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் இல்லை, எதை வேணாலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு நாளைக்கு படியுங்கள் போதும். மண்டையில் ஏறுது ஏறலை, இதனால எனக்கு என்ன ஆகுது ஆகலை அப்படிலாம் ஒன்று கிடையாது. நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையான ஆணி தான். அது என்னைக்கு பயன்படலாம் கவலைப்படாது. நான் கல்லூரி படிக்கிற போது டே காலேஜில் சேர்ந்து எல்லாரையும் போல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் பிபிஏ படிக்கணும்னு நினச்சதுனால அப்போது தேசிய கல்லூரியில் தான் பிபிஏ இருந்தது, ஈவினிங் காலேஜ் தான். எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ நாங்கள்லாம் ஜாலியாக 5 மணிக்கு தான் காலேஜுக்கே போவோம், 5 to 8 காலேஜ். அப்போது நான் என்னடா அது நமக்கு ஒரு டே காலேஜ் கிடைக்கிற, மற்ற சினிமாலாம் நம்ம பார்த்த மாதிரி ஜாலியாக காலையில் போயிட்டு சாயந்தரம்லாம் வராங்க. நம்மலாம் பார்த்தோம்னா 5 மணிக்கு பூரா போயில ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப காலேஜ்லேருந்து வர்றப்ப நம்ம போகிறோமே அப்படின்னு நினைப்பு வந்துச்சு. அப்போ நான் என்ன செய்ய மறந்தேன்னா, காலையில் என்னுடைய நண்பர்கள் 9-9:30 மணிக்கு கிளம்பி போகிற போது நான் அவர்களோட போயிட்டு திருச்சி சிந்தாமணியில் இருக்கிற லைப்ரரிக்கு உள்ளே போவேன். நான் லைப்ரரியோடு சேர்ந்து அந்த கதவை திறப்பேன், அவரோட சேர்ந்து டீ குடிப்பேன், அவரோட சேர்ந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுவேன். 3 மணிக்கு மேலே கிளம்பி 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 5 மணிக்கு காலேஜ் போவேன். 3 வருஷம் இதுதான் வாழ்க்கை. அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிற்கிது. அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் கூட நிற்கிது. அங்கு நான் படித்த படிப்புகளை பற்றி நான் பேட்டி எடுத்த தலைவர்களிடம் பேசுகிற போது அவர்கள் புலங்காகிதம் அடைந்து அதற்காக என்னை பாராட்டியெல்லாம் இருக்காங்க. நீங்கள் படிக்கிறது ஒரு நாள் வேஸ்டே ஆகாது, கவலையப்படாதீங்க. இந்த தேடாதீங்க இது எதுக்கு நான் படிக்கிறேன், என்னதுக்கு படிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. தேவையே இல்லாமல் எவ்வளவோ வீடியோ பார்க்குறோம், ஓகே இல்லையா? பார்த்துக்கிட்டு வயிறு ஐயோ அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான்,
ஐயோ நான் வாங்கலையே, ஐயோ எப்படி இருக்கே அப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்றை படியுங்க. உங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த ஏதோ ஒன்றை படிங்க. ஜஸ்ட் ஆஸ்க் நான் ஏஐ டூல் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது. ஜெமினை இருக்குது, உள்ள அவ்வளோ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் இருக்குது. ஏதோ ஒன்று கேளுங்க. ஒரு நாள் ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொள்ளுங்க. அது அன்னைக்கு உங்களுக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். உங்கள் மூளை உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் மூளையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அது உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஆழமாக அந்த மண்டையில் ஏற்றிட்டு விட்டீங்கன்னா டே முடித்து அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அரசியல் படிங்க, விஞ்ஞானம் படிங்க, என்னமோ ஒன்று படிங்க, சும்மா ஒன்று படிங்க. அது மண்டையில் ஏறிக்கிட்டு இந்த ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஸ்டோரிங் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடன்னு கொடுத்துட்டே இருக்கும். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்புள். ஏதோ ஒன்றை படியுங்கள். ஒரு நாளைக்கு ஒன்று கேட்கல ரொம்ப சுமாரான விஷயமா இருக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. 1000 ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபாய் மாதம் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு 10 வட்டி அப்படின்னா மாதம் முடிஞ்ச உடனேயும் 1100 ரூபாயாக அது மாறும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1100 ரூபாய்க்கு அடுத்த மாதம் வட்டி, அதுக்கடுத்து 1000, அதுக்கான வட்டி சேர்ந்து வட்டி ஏறுறது மாதிரி 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக மாறி நிற்பதை போல சின்னதாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படும். எனக்கு என்னங்க பயன்பட போகுது, நான் ஒன்றும் பெருசாக பண்ணாலுங்க, பயன்படாமலே கூட போகட்டுமே. ஆனால் படிப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குல்ல, அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அது ஒன்று தெரிந்து கொண்டு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. கியூரியாசிட்டி இஸ் த கீ. நாலேஜெல்லாம் இப்போ கீ கிடையாது. இந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜே மாறி போச்சுக்கிறான். முன்னாலாம் நம்ம என்ன நினைப்போம், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அப்படிம்போம். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அறிவு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா அறிவு. இப்போ தெரிஞ்சிருக்கலாம் அறிவுலாம் கிடையாது. மாந்தோப்பு காலனி எங்கே இருக்குன்னு நான் சென்னையிலேருந்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கூகுள் டெரி மாந்தோப்பு காலனின்னு சொல்லிட்டு மண்டை தூங்கிட்டோம்னா அது கொண்டாந்து விட்டுருக்கு. அடுத்தது ஆட்டோ பைலட் ஸ்டார்ட் வந்து அடாஸ் 5K வந்துட்டான். டெஸ்லாலாம் ஏறி உட்காந்துட்டு அப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த காரில் ஒரு தடவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாடகை காராக ஓடுது. வெறும் நம்ம ஊர்லாம் பழைய படத்துலலாம் ஜெகன்மோகினி படத்தில் இந்த விட்டலாச்சாரிய படத்தில் வெறும் கார் மட்டும் ஒரு பேய் படத்தில் காட்டுவாங்க. அது மட்டும் தான் வருது. கார் மட்டும் வந்துச்சு, சீட்டில் யாருமே கிடையாது. வந்துச்சு, வண்டியில் ஏறா பண்ணுச்சு, வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் ஆகணும்னா போயிடுச்சு. எனக்கா பக்குது, ஆளே இல்லாத கார் ரோட்டில் ஓடுது. சுற்றி பூரா போய் மனுஷ பையெல்லாம் வண்டி ஓட்டுறான். பொறுமையாக போகுது, நீட்டாக போகுது, ஈஸியாக ட்ராக் மாறுது, சிக்னலில் கரெக்டாக நிற்குது, கொண்டா தங்கிட்டு தேங்க்யூ போயிட்டு வா அப்படிங்குது. மனிதர்கள் இல்லாத கார்கள் வந்துருச்சு. டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட். அடுத்து அவ்வளவு கியூரியாசிட்டி இருக்குது. அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் டுடே, இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ். நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இப்போது அறிவில்லை. அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு. அது வழியாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்பது அறிவு. அந்த அறிவை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிறது அறிவு. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ். அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்களா, இதை மட்டும் வச்சிருக்கிறது நாலேஜும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இது ஓப்பன் டிக்கெட் தான், இது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான். இதுக்கு மேலே நீங்கள் எப்படியெல்லாம் இன்டர்பிரேட் பண்ண போறீங்க, இது எப்படிலாம் டெவலப் பண்ணிட்டே இருக்க போறீங்க. டெய்லி லேர்னிங் பிகம்ஸ் அ மேண்டேட் டுடே. நீங்கள் தினசரி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருந்தே ஆக வேண்டும். அதை டயரிங்கெல்லாம் கிடையாது, எக்ஸைட்டிங்காக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் ஆர்டர் ஆஃப் த டே. ஏன்னா நேற்று இருந்து இன்னைக்கு இல்லை. ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த ஃபோன்லேருந்து ஃபோனை போட்டு நான் புதுசாக ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவன் சொல்கிறான் இந்த ஃபோனு பழைய ஃபோனு, நீ வாங்க போகிறப்ப புது ஃபோன் வந்துருச்சுங்கிறாய். அவனும் பழசாயிரு, அவ்வளவு பழசாகுது. அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அடாப்ட் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனித்து கியூரியஸாக பார்த்தீங்கன்னாவே பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்கள், அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் பாசிபிள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் உள்மனதுக்குள்ளே செல்லக்கூடிய தேவைகள் நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கும். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னா இப்படி இருக்கணும், அந்த இடத்துக்குன்னா அப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் நம்பலை. ஐ கம் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன். நான் முதல் முறையாக சென்னைக்கு வந்தபோது நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா அது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுனால அதை சொல்கிறதுக்கான காப்பிரைட் எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். விழுப்புரம் வர வரைக்கும் அறந்தாங்கிலேருந்து எல்லாரும் சாஞ்சு படுத்து தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு கேட்க பூச்சம், இவங்கெல்லாம் என்ன சாஞ்சு கிடக்குறாங்க, நம்ம சேர் மட்டும் நேராக இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி திரும்பி பார்த்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் முழிச்சுக்கிட்டே உட்காந்து வந்தேன். விழுப்புரத்தில் விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடத்துலலாம் அப்போலாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்துவாங்க. அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கும், அங்கே நிறுத்துவாங்க. அங்கே காஃபி டீலாம் சாப்பிடலாம், புரோட்டாலாம் சாப்பிடலாம். அங்கே வந்த பிறகு தெரிஞ்சு சைடில் இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ தான் அந்த சீட்டு சாயிறது மேலே வந்துச்சு. ஓ, சைடில் இருக்க லீவரை இழுத்தா பின்னாலேயும் முன்னாலேயும் போகலாம் போட்டுருக்குன்னு பூரா பேரும் நிமிர்ந்த பிறகு நான் சாஞ்சிக்கிட்டு படுத்தேன். நான் அப்படி தான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் 2004 அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக ஃப்ளைட்டில் அந்த லீவரை தேடிட்டு நான் போனேன். எனக்கு அது நடக்கும்னா உங்களுக்கும் நடக்கும், அவ்வளோதான். இட் ஹேப்பன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர்ஸ். ஆசை தான், செஞ்சுருவோன்னு ஒரு ஆசை தான், பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுறது தான். ஆசையப்பட்டுக்கிட்டு காலைல ஒரு டீயை குடிச்சிட்டு போண்டா தின்னுட்டு குப்புறப்படுத்தாலும் நடக்காது. யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட், ஜஸ்ட் ஸ்டே இட் அவுட். ஆனால் உங்கள் மனசு அது தள்ளும். ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட பழகுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆசைப்படுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, பேராசை தானே தப்பு. எனக்கு தகுதிக்குரிய விஷயத்துக்கு நான் ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்கு? முதல்ல ஆசைப்படுறப்ப ஒரு சின்ன விருப்பம் வர ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் லேசாக நம்மளை திட்டுவோம், என்னடா செய்யாமல் இருக்கிறோமே, செய்ய ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணுங்க, வாக் ஆன் இட். உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு சூப்பரா அப்படின்னு 1000 பேர் உங்களை பாராட்டினாலும் சொல்கிறேன், எப்போ இதெல்லாம் டிவியில் எங்கேயும் போடாதீங்க. நம்மளை 1000 பேர் பாராட்டினாலும் இப்போ நீ வேணா எடுத்துங்களேன், நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா நல்லா சொல்லுவாங்க. ஆனால் சில நேரம் நம்ம உட்காந்து பார்க்குறப்ப தம்பி என்னமோ போடா அருமையாக பேசுகிறடா அப்போ நமக்கே தோணும். அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இட்ஸ் ஹாப்பி திங். உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. உலகம் உங்களை கொண்டாடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் முதலில் உங்களை கொண்டாடுங்கள். இஃப் யூ வாண்ட் டு செலிப்ரேட் த வேர்ல்ட், இந்த உலகத்தை நீங்கள் கொண்டாடணும்னு நினைச்சாலோ உலகம் உங்களை கொண்டாடணும்னு நினைச்சாலோ முதல்ல நீங்கள் உங்களை கொண்டாடணும். உங்கள் மீது பிரியமும் பற்றும் பாசமும் இருக்கணும். உங்கள் மீது எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும். உங்களை பாராட்ட தெரியணும், உங்களை மன்னிக்க தெரியணும். உங்கள் மீது உங்களுக்கு எப்போது செல்ஃப் அப்சஷனாக இருங்கன்னு சொல்லவில்லை, நான் தான் பிரியாத மண்டக்கணத்தோட சுத்துக்குன்னு சொல்ல. உங்களை பற்றி குறைவான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல கோ அண்ட் செக் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் யூ ஹேவ். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு அட்டவணை இருக்கு, வச்சிருக்கோமா இல்லையா? இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை, எது இருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அது எவத்தான் என்னைக்காவது உங்களோட அட்வான்டேஜ் என்ன நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னால் இருக்கும், ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க நம்ம ஊரில். அப்போ நீங்கள் தான் உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு செக் பண்ணணும். இன் வாட் வே தட் கேப்பபிள்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துருமா பாயிண்ட் நம்பர் 1, இந்த உலகத்தில் முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முடியும் ஒருத்த நம்பிக்கையோடு என்று செய்ய முயற்சிப்பதுதான் வெற்றியுடைய முதல் படியாக இருக்கிறது. நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் முக்கியம் அல்ல. இரண்டாவது, ஒரு குழந்தையை போல இருங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்குள் வர முடியும் என்று எப்படி நம்பினீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கெரியர்ல நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் நீங்கள் நம்புங்க. மூன்றாவது, இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ், இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ். தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல, தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அறிவு. நான்காவது, வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அடாப்டேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துடைய சூழல்கள் வாழ்க்கை சூழல்கள் எதுவும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உலகத்தை சிருஷ்டித்துக் கொள்ள முயற்சியுங்கள். ஐந்தாவது, உங்களிடம் இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று உங்களுக்கு புரிகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் தோற்பதற்காக இருக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விட முடியும். லவ் யுவர் செல்ஃப், என்டார்ஸ் யுவர் செல்ஃப். ஆறாவது முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கருவி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் வழியாக என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும். ஏழாவது முக்கியமான விஷயம், we are the fastest rapid changing society. மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலத்துக்குள் இருக்கிறோம். தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்றதுக்கு தயக்கம் காட்டாதீர்கள். எட்டாவது முக்கியமான விஷயம், நீங்க உங்களை நேசிக்கலனா, உங்களை நீங்க கொண்டாடலனா, இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு நிச்சயம் அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்களே உங்களை கொண்டாட தயார் இல்லை. ஒன்பதாவது, உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறதோ உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை தேடி கண்டுபிடியுங்கள். அதன் வழியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். பத்தாவது, உங்கள் இருப்பு என்ன என்பது இங்கே முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். Where you are doesn't matter, what you can do matters. உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா இங்க முக்கியம். சந்திரகாற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.